மக்களே காலை வணக்கம். எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இன்றைக்கி முடக்கத்தான் தாயலை செய்ய போகிறேன். அதனால் முடக்கத்தான் பறிச்சிக்கலாம். இன்றைக்கி நிறைய இருக்குங்க நம்ம தோட்டத்தில் முடக்கத்தான். இவருங்க மணத்தக்காளி பழம் எப்படி பைத்து போய்க்குது பார்த்தீங்களா? இப்படி பைத்து கொட்டுறது தான் எனக்கு நிறைய மணத்தக்காளி கீரை முளைச்சிடுது. இது கொட்டுதா, இதை பெருக்கி ஒரு கூடையில் கொட்டிடுறேன்னா அந்த மண் எடுத்து காய போட்டு கூடையில் கலந்து அள்ளும் போது என்ன பண்ணுது, இந்த மணத்தக்காளி கீரைங்களா முளைச்சிடுது பாருங்க. இவ்வளோ பழம் இது சாப்பிட்டோன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது, வயிற்றில் புண்ணுலாம் வராது. பாருங்க, நான் சாப்பிட போகிறேன். சூப்பராக இனிப்பாகுது. இந்தமாரி வெறும் வயிற்றில் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. கீரை கூட 2 வாரம் மென்று சாப்பிட்லாம், வயிற்றில் புண்ணுலாம் வராது. நான் வந்தேன்னா மாடிக்கு ஏதாச்சும் ஒன்று சாப்பிடுவேன். கீரை, இது மணத்தக்காளி கீரை, இதுமாரி பழங்காய், ஸ்வீட் லெமனு இதெல்லாம் பறித்து சாப்பிட்ருவேன். நிறைய இருக்கும் நம்ம தோட்டத்தில் முடக்கத்தான். பாருங்க, நல்லா கொடி ஏறி நடக்குது. அவரை செடியில் மூடின்னு கிடக்குது. அவரைக்காயும் பறிச்சிக்கலாம். அது விட்டா முத்தி போய்டும் செடி அவரை. கொடியை பிடிங்கலாம். அதுக்கு பிடிக்கிட்ட பறிச்சிக்கலாம். எதுக்கு பிடிக்கிட்டேனாக்கா, இந்த செடி அவரையும் அது சுற்றிக்கின்னு செடி அவரை வர விட மாட்டேங்குது. அதுக்கு தான் இந்த மணத்தக்காளி கூட அதை கொடுத்து நல்லா இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த செடியை வர விட்டு அது பண்ணிடுது. இப்போ இதை ஏற்றிட்டு இந்த செடியை அவரை கட் பண்ணி நல்லா கலாரிட்டு மண்புழு உரம் போட்டோம்னா நல்லா பூ எடுத்து காய் கொடுக்கும். பாருங்க, இதெல்லாம் இப்போ நம்ம கட் பண்ணி விட்டோம்னா நல்லா துளிர்த்து இதுவாகும். இது கொடி ஓடுறது ஆகுதுனாக்கா பாருங்கள், இப்படி கட் பண்ணி விட்டுருங்க. மேலே இருக்கலாம் போயிடுச்சு.